ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு திருஸ் குக் ஹவுஸ். இன்றைக்கு நான் ஒடியல் கூழ், பாரம்பரிய ஜாழ்ப்பாணத்து முறைப்படி ஒடியல் கூழ் எடுத்து வந்திருக்கிறேன். தேவையான பொருட்கள்: பைத்தங்காய், இறால், மரவள்ளிக்கிழங்கு, குத்தரிசி, வறுத்த கருப்பு கடலை, பிலாக்கொட்டை, முருங்கை இலை, செத்தமிளகாய், மிளகு, சின்ன சீரகம், மீன், உள்ளி, ஒடியல்மா, நண்டு, புளி. ஆல்ரெடி நான் கொதிக்க வச்ச தண்ணிக்குள்ள குத்தரிசியை கழுவி போட்டு அதை போடுறேன். அதோட வறுத்து வச்ச கருப்பு கடலையும் அதுக்குள்ள நான் போடுறேன். இதுக்கு டைம் எடுக்குமென்றதுக்காண்டி அதை முதலே அவிய விடுறேன். இங்கெல்லாம் செப்பரேட்டாக சின்ன கிரைண்டருக்கு செத்த மிளகாய், மிளகு, சின்ன சீரத்தை போட்டு அடித்து வைக்கிறேன். அதை நான் பிறகு தான் யூஸ் பண்ணுவேன். குத்தரிசியும் கடலையும் கொஞ்சம் அவிஞ்சு கொஞ்சம் வந்த பிறகு நான் அதுக்கு பைத்தங்காயம் போடுறேன். இந்த பைத்தங்காயம் கொஞ்சம் டைம் எடுக்குமென்றதுக்காண்டி அதை கொஞ்சம் முன்னுக்கே போட்டுட்டேன். பைத்தங்காயம் கொஞ்சம் அவிஞ்சா பிறகு நான் அதுக்கு பிளாக்கொட்டையும் போடுறேன். அதுக்கு பிறகு நண்டும் கொஞ்சம் டைம் போட்டு அவிய விட்டால் நல்லா இருக்கும்ன்றதுக்காண்டி நண்டையும் அதுக்குள்ளே போட்டு நான் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கிறேன். அதுக்கு பிறகு தான் நான் மீனை அதுக்குள்ளே போடுவேன். இந்த மீன் ஆக எளியாக போடக்கூடாது. எளியாக போட்டால் மீன் கரைஞ்சிடும்ன்றதுக்காண்டி கொஞ்சம் டைம் எடுத்து போட்டிருக்கேன். மீன் எல்லாத்தையும் போட்டால் பிறகு அதுக்கு தண்ணி அளவு பார்த்துட்டு நான் கொஞ்சம் தண்ணியும் விட்டுட்டு அதுக்கு பிறகு கொஞ்சம் நேரம் மூடி விட்டேன். அதுக்கு பிறகு தான் நான் மரவள்ளிக்கிழங்கு, என்னென்ன மரவள்ளிக்கிழங்கு எளியாக போடக்கூடாது, மரவள்ளிக்கிழங்கு போட்டு நான் கொஞ்சத்தால் மரவள்ளிக்கிழங்கு போட்டு கொஞ்சம் நேரத்துலேயே நான் இறாலையும் போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நான் எவ்வளவு தேவையான உப்புன்னு பார்த்துட்டு நாங்கள் உப்பை ஆட் பண்ணணும். எனக்கு இப்போதைக்கு 2 கரண்டி அளவு மாதிரி இருந்ததாலே நான் 2 கரண்டி போட்டேன்னா. நான் ஆல்ரெடி உள்ளியையும் செத்த மிளகாய் பொடி நான் ஆல்ரெடி அடித்து வச்சேன். செத்த மிளகாய், மிளகு, நச்சீரம் அந்த பொடியையும் இதுக்குள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணுறேன். அதோட தேவையான அளவு புளி கரைச்சி வச்சேன்னா அதையும் நான் இந்த மிக்ஸுக்குள்ளே போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுறேன். ஆல்ரெடி நான் ஒடியல் மாவை தண்ணிக்குள்ளே போட்டு கரைச்சி வச்சேன். அந்த முதல் 2 இதையும் வெளியில் ஊற்றி போட்டு கடைசியாக அந்த ஒடியல் மாவு இவ்வளவு அளவு தேவையோ அதுக்களவை நாங்கள் ஒடியல் மாவையும் போட்டுட்டு ஃபைனலாக நீங்கள் முருங்கை இலை அதுக்கு போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிட்டு தான் கூழ் ரெடி.